ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிற துவையல் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து வறுபட்டதும் 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 3 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை சேர்க்கும்போது உடச்சி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கீரி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வெடிக்கும். பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா அரை கைப்பிடி, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். துவையல்னாலே புளி கண்டிப்பாக சேர்க்கணும். ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லிலாம் பாதி நல்லா வதங்கிருச்சு. துவையலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்ச தேங்காய் சில்லு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவல் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. தேங்காய் மிதமான சூடு ஏறினோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வதக்கி வச்ச பொருள் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், ரசம் சாதம், எல்லா சாதத்துக்கும், லெமன் சாதம், புளி சாதம், இந்த ஒரு துவையல் இருந்தால் போதும். புதினா கொத்தமல்லிலாம் கீரை வகைகளோடு சேர்த்து தான் கட்டாயம். இதுலேயும் சத்து இருக்குது. வாரத்துக்கு 2-3 நாட்கள் எடுத்துக்கலாம் இந்த துவையலை. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான துவையல் வெரைட்டி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த துவையல் வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.